என்னை பொறுத்த வரைக்கும் நான் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கம் நரகம் எல்லாம் ஒன்று தான். நாளைக்குன்றது வெறும் கனவுனா அதையே நம்பிட்டு இருக்கணும். இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் இதுதான் உண்மை. அதனால் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையே, இந்த ஊரையே, ஏன் இந்த பூமியே நான் சொர்க்கமாக மாற்ற போகிறேன். சொர்க்கம்னா எல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம நரகத்தில் தானே வந்துட்டுருக்கோம். இந்த நரகத்தையே சொர்க்கமாக மாற்றத்தான் நான் இப்போ கிளம்பியிருக்கேன். என்ன சார், எனி ப்ராப்ளம்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஓ, ஜஸ்ட் மினிட். என்ன சார், டயர் பங்க்சரா? ஆமாங்க. ஸ்டெப்னி எனக்கு மாற்றிடலாம். அது லாஸ்ட் வீக்கே பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி பங்க்சரா? ஆமாம் சார். எப்படி நான் அவங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே. ஹலோ டிரைவர், நீ வந்து நம்ம வண்டி எடுத்துக்கோ, நான் வேறு வண்டியில் போகிறேன். சரியா? சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சார். அதெல்லாம் எதுக்கு சார்? சார் போடுங்க சார். ஓகே. என் பேர் தேவா. ஓ, ஐ எம் ரவிசங்கர். என்ன சார், நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்களோ? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. இல்லை, நான் சீட் பெல்ட் போட சொன்னேன்னு கோவமா? நோ நோ, நாட் அட் ஆல். சார், சீட் பெல்ட் போடணுங்கிறது ரூல். ஆனால் நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அட விடுங்க சார், அதான் போட்டேனே. சார் சொல்லுங்கள், நம்ம நாடு முன்னேறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன, லஞ்ச ஊழல் இல்லைன்னா இந்த நாடு எப்போவும் முன்னேறி இருக்கும். அது மட்டும் இல்லை, வேற என்ன? சீட் பெல்ட். அது சரி, நான் சீட் பெல்ட் போடாது தான் நாடு முன்னேறாது காரணன்றீங்க. புரியலீங்களா? சரி ஒன்று சொல்லுங்கள், லஞ்சம் என்ன, ஊழல்னா என்ன? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்குது. என்னது? அலட்சியம். இந்த அலட்சியம் தான் எல்லா தப்புக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்குது. அலட்சியம் மட்டும் இல்லாட்டி நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்டெப்னி டயர் ஃபங்க்ஷன் ஆனப்போ சரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ என்கிட்ட மாட்டிகிட்டு இருந்துக்க மாட்டீங்கல்ல? ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்களா? எப்படி சீட் பெல்ட் போடணுங்கிறது ஒரு ரூலோ, அதே மாதிரி ஸ்டெப்னி டயரும் நல்ல கண்டிஷன் இருக்குங்கிறது ரூல். என்ன பெருசாக ஆகிடப்போதுன்னு ஒரு அலட்சியம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். என் தம்பி 20 வயசு தான், பக்கத்தில் இருக்க கடையை தானே போகிறான்ட்டு ஹெல்மெட் போடாமல் போயிட்டான். வண்டி ஸ்கிட் ஆகி லேம்ப் போஸ்ட்டில் மோதி ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு நிரந்தர பேஷண்ட். கேர்லெஸ். இந்த அலட்சியம் தான் சார் நம்ம நாட்டுக்கு பிடிச்சிருக்கு மிகப்பெரிய வியாதி. அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை கூட மறந்து போய்ட்றோம். நீங்கள் சொன்னீங்களே லஞ்சம் ஊழல்னு, அதுக்கு அடிப்படை காரணமும் இந்த அலட்சியம் தான். எப்படி சொல்கிறீங்க? சரி, இப்போ நம்ம லஞ்சம் எதுக்கு தரோம்? இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேலை நடக்க வேண்டியது இருக்குது. நியாயமாக பார்த்தா ஒரே நாள் முடிய வேண்டிய வேலை. ஆனால் உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு மாதத்துக்கு மேலே எழுதிச்சிடுவாங்கன்ட்டு. அதுவே லஞ்சம் கொடுத்தா ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஸோ அவங்க அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அப்படின்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது. டு சம் எக்ஸ்டென்ட் யூ ஆர் கரெக்ட். டு சம் எக்ஸ்டென்ட்டா? யா, யூ மைட் பி கரெக்ட். பட் சம்டைம்ஸ்
இட் எக்ஸ்டென்ஸ் டு மேஜர் டிசாஸ்டர்ஸ். இந்த நாட்டை அடிச்சிடும் சார். ஏன் சார் இதுக்கு போய் இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க? அட போங்க சார், நம்ம நாட்டோட கல்ச்சரே மாறிப்போச்சு. சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம பரவாயில்லன்னு விட்டு இன்றைக்கி சரியான விஷயங்கள் கூட நம்ம தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி நம்மளே ஏன் சார் நம்ம கஷ்டப்படுத்திக்கணும்? சார் இது காம்படிட்டிவ் வேர்ல்டு. கஷ்டப்பட்டு போராடி தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்கிறது சில்லறத்தனமான விஷயத்துக்கு போராடுறது. ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கும்போது ஒழுங்காக க்யூவில் நிற்காமல் சண்டை போடுறது, பக்கத்து வீட்டுக்கார நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து குப்பை கொட்டிட்டான்னு சண்டை போடுறது, பஸ்ஸில் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க எச்சி துப்பிட்டான்னு சண்டை போடுறது, இதுக்கெல்லாமே சார் போராட்டம். என்ன சார் வாழ்க்கை இது? மற்றவன் எக்கடி கிட்ட போகிறான், நாம மட்டும் நல்லா இருக்கணுங்கிற சுயநலம். ஏன் சார் யாரும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம்? விடுங்க சார், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அதுக்காக நான் சொல்கிறது சரின்னு சொல்லலை, தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் தான் அடாடி இப்படி ஆயிடுச்சின்னு வருத்தப்படுறோம். இது முன்னாடி தடுத்துருக்கலான்னு ஏன் சார் தோண மாட்டேங்குது? கும்பகோணத்தில் 90 குழந்தை இறந்ததுக்கப்புறம் தான் ஸ்கூல்ஸில் கூறிய போடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தோம். ஏதாவது ஒரு ஊரில் எப்போவாவது பாம்பு அடிக்கும்போது உடனே உஷார் நல்லா அமல்படுத்துகிறோம். மற்ற நாளில் ஃப்ரீ ஆகிடுறோம். மறுபடியும் பாம்பு அடிக்கும், மறுபடியும் உஷார் நல்ல. இதனால் என்ன சார் யூஸு? இதெல்லாம் கூட பரவாயில்ல சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க இந்த பிளான் சரியில்லை, விஷம் வாய்க்க செய்கிற அபாயம் இருக்குது, இது உடனே மாற்றணும்னு சொன்னாங்க. போராட்டம் கூட நடத்தி பார்த்தாங்க, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. விளைவு 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு ஊரே அழிஞ்சிருச்சு போபாலில். யாரோ ஒருத்தர் அலட்சியமாக இருந்ததுனால ஒரு ஊரே அழிஞ்சது என்ன சார் நியாயம்? பாவம் சார், கொடுமை. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடக்கக்கூடாது. மறுபடியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், போபால் மாதிரி சென்னை பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் விஷம் வாயு கசைற அபாயம் இருக்குது. சமூக ஆர்வலர்கள் பல போராட்டம் நடத்தியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அரசாங்கம் தலையிட்டும் ஒரு பயனும் இல்லை. அந்த ஓனர் இதை பற்றினா கவலைப்படுற மாதிரி தெரியல. அவன் இஷ்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பா விஷவாயுவை காற்றுல கலந்து விட்டுட்டு தான் இருக்கான். இப்படியே போச்சுன்னா சென்னையில் ஒரு பாதி பகுதிக்கு மேலே அழிஞ்சிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம பாட்டுக்கு ஐயோ அம்மா அழுதுட்டு இருப்போம், அந்த ஓனர் பாட்டுக்கு ஃபாரின் எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிடுவான். இந்த மாதிரி ஆளுங்களை என்ன சார் பண்ணுறது? இந்த மாதிரி ஆளுங்களாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சொன்னேன் சார். ஆமாம், அதுதான் அவனை நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டுட்டேன். சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார் 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 விட்டுருங்க சார். சார் கொண்டிங்களா சார் அவனை? சார் நிறுத்துங்க சார் வண்டியை. சார் விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். சார் சார் யார் சார் நீங்கள்? சார் வண்டி நிறுத்துங்க சார். சார் எங்கே நிறுத்துங்க சார். சார் நிறுத்துங்க சார் வண்டியை. சார் எங்கே சார் போகிறீங்க? சார் சார் என்னை விட்டுருங்க சார். சார் சார் இவன மாதிரியே இன்னொருத்தர் இருக்கான். நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கிற லெதர் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர கழிவு நீரெல்லாம் குடிநீரில் கலக்கிறத லஞ்சம் வாங்கிட்டு கண்டுக்காம விட்டான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். இன்றைக்கி அந்த ஏரியாவில் குடிநீர்லாம் பாய்சன் ஆயிடுச்சு. அவன் செஞ்ச ஊழல் கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணா அவன் சம்பாரிச்ச லஞ்ச பணத்தில் ஒரு புது லெதர் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க சார்? அவனை என்ன பண்ணலாம் சார்? என்ன சார்? சார் விட்டுருங்க சார். சார் சொல்லாதீங்க சார். சார் 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 என்ன சார், கார் பங்க்சரா?